திருவண்ணாமலையில் வாழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகளோட அதிசயங்களில் 2 அதிசயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். முதல் அதிசயம், திருவண்ணாமலை அருணாச்சலத்தின் நிழலில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதன், ஒரு செங்கல் சூளைக்காரர். நல்ல மனசு, ஆனால் வாழ்க்கை நஷ்டம் நஷ்டம் இன்னும் நஷ்டம். எவ்வளவு உழைத்தாலும் கையில் எதுவும் மிஞ்சவில்லை. ஒரு நாள் அந்த செங்கல் சூளைக்குள் வந்தார் நம் சேஷாத்ரி சுவாமிகள். அவர் எதுவும் சொல்லவில்லை, எதுவும் கேட்கலை. அந்த சூளையில் இருந்த மண்ணை அள்ளி அந்த செங்கல் சூளையிலேயே வீசினார். நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பில் மண் அள்ளி வீசுகிறாரு. வீசிட்டு நடந்து போயிட்டார். செங்கல் சூளைக்காரர் அதிர்ச்சி அடைந்தார். என்ன நடக்குது இங்கே, ஏன் சுவாமிகள் இப்படி பண்ணுறாருன்னு அவருக்கு எதுவும் புரியல. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் அதிசயம். அந்த நாள் முதல் அவரோட வியாபாரம் உயர ஆரம்பிச்சது. நஷ்டம் லாபமாச்சு, வறுமை வளமாச்சு. அவர் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அதே மாதிரி அவர் வீசினது சாதாரண மண் இல்லை, அது ஆசீர்வாதம். மகான்கள் எதையும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் அவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாயிடும். நம்ம வாழ்க்கையை அப்படியே உயர்த்தி விட்டுடும். 1000 உயிர்களை காப்பாற்றியது. திருவண்ணாமலை அருணாச்சலத்தின் அடியில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். உலகம் அமைதியாக இருந்தாலும் அவரின் உள்ளம் அனைத்தையும் உணர்ந்தது. அந்த இரவு நேரத்தில் வடநாட்டில் ஒரு ரயில் மிக அதிகமான பயணிகளுடன் வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு ஆபத்து. தண்டவாளம் சரியாக இல்லை, லைன் மாறி கிடந்தது. அந்த பாதையில் சென்றால் எதிரே வரும் இன்னொரு ரயிலுடன் மோதுவது உறுதி. ஒரு கணத்தில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் மாய்ந்து போயிருக்கும். அந்த ஆபத்தை தன் தவ வலிமையால் உணர்ந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். அவர் எழுந்திருக்கவில்லை, ஓடவில்லை, எதையும் சொல்லவில்லை. ஒன்று மட்டும் செய்தார். கண்களை திறந்து தன் பார்வையை நிலைநிறுத்தினார். அந்த பார்வை ஒரு சாதாரண பார்வை இல்லை. 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அந்த ரயில் அப்படியே நின்றது. டிரைவர், பயணிகள் அனைவரும் குழப்பமடைந்தனர். ஆனால் ஒரு பேராபத்து தவிர்க்கப்பட்டது.